இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா மூச்சு விடும் வீடு பார்ட் 2 பார்க்கலாமா? பார்ட் 1 பார்க்கலனா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். ரவி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப குளிர்ச்சு. நார்மலா இல்லாம ரொம்ப குளிர்ச்சி. சுவற்றுல பழைய ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த எல்லா போட்டோலையும் யாரோ ஸ்கிராட்ச் பண்ணியிருந்தாங்க. ரவி மெதுவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனான். அப்புறம் திடீர்னு டக் டக்குன்னு ஒரு சவுண்டு. ரூம்ல ஒரு கண்ணாடி இருந்துச்சு. கண்ணாடி ஃபுல்லா அழுக்கு. ஆனா நடுவுல மட்டும் சுத்தமா இருந்துச்சு. யாரோ டெய்லி பாக்குற மாதிரி. ரவி மெதுவா மிரர் பக்கத்துல போய் முகத்தை பார்த்தான். அப்பதான் அவ ஃபேஸ் தவிர இன்னொரு முகம் ரிஃப்ளெக்ஷன்ல தெரிஞ்சது. சேம் ஐஸ், சேம் ஹைட், சேம் ஸ்மைல். ஆனா அது அவன் இல்ல. கண்ணாடியில இருந்த முகம் இப்படி சொல்லுச்சு, நீ உள்ள வந்துட்ட, இனிமே வெளிய போக முடியாதுன்னு. ரவி வேகமா திரும்பி பார்த்தா, ஆனா யாரும் இல்ல. திரும்ப கண்ணாடிய பார்த்தான். பக்கத்துல யாரும் இல்ல. திடீர்னு லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு. வீடு ஃபுல்லா ஒரே சத்தம். நீ இங்கிருந்து போக முடியாது, உன்னை விட மாட்டேன்னு அந்த வீடு சொல்லிட்டே இருக்கு. ரவி பயந்துட்டு வெளிய ஓடி போலான்னு வரான். ஆனா அவனால வெளிய வர முடியல. கதவு ஓபன் ஆகல. நெக்ஸ்ட் ரவிக்கு என்ன ஆச்சு? அவன் வெளிய வந்தானா இல்லையான்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.